வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானல் வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு நல்லா கலர் மாற அளவுக்கு பொன்னிறமாக நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வாசமும் வரணும். பச்சைப்பயிரில் குழம்பு வைக்கலாம், பச்சைப்பயிறு சாதம், பச்சைப்பயிறு தோசை, பச்சைப்பயிரில் ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பச்சைப்பயிறு குழம்பு வைக்க போகிறேன். மக்களே, இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன சத்துக்கள் இருந்திருக்குன்னு பார்க்கலாம். இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், வைட்டமின்கள், தாதுக்கள், முக்கியமாக நார்ச்சத்து, புரதச்சத்து, இத்தனை வகையான சத்துக்கள் இருந்தது தான் இந்த பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரில் எங்கள் சின்ன வயசில் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஊற வச்சு அவிச்சு அதில் தேன் போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி தருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹெல்த்தியான ஃபுட்டு. 80s கிட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க இதை. அதை தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பா செய்கிறோம். வாங்க பார்க்கலாம். 80s கிட் மட்டும் இல்லை, 90s கிட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சைப்பயிறு நல்லா வறுபட்டுட்டாங்க. பச்சைப்பயிரை வறுத்தும் செய்யலாம், வறுக்காமையும் செய்யலாம். நம்ம வறுத்து செஞ்சோம்னா வாசமாக நல்லா சுவையாக இருக்கும். அதனால் வறுத்துட்டேன். இந்த பச்சைப்பயிரை நல்லா ஆற விட்டுட்டு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பச்சைப்பயிரை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிட்டு 3 தக்காளி, 4 வெங்காயம், 10 to 12 பல்லு பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இவங்க எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்ட பிறகு பச்சை பயிர் பாருங்கள் அருமையாக வந்துட்டாங்க. இப்போ இவங்களை தண்ணியை இருத்துட்டு நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கடையிறதுக்கு முன்னாடி. அப்போ கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நல்லா கடைஞ்சாச்சு. ரொம்ப கூழ் மாரி கடையக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு, அதாவது 1-2 பார்த்தீங்கன்னா பாதி அரைஞ்சா மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்புலேருந்து இழுத்து வச்ச தண்ணியை வீணாக்காமல் இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் எல்லா சத்தும் அதில் தான் இருக்கும். தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம். இந்த பச்சைப்பயிறு குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 வெங்காயம் நல்லா சிறுக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 1 தக்காளி இதையும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, இந்த அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சி. இதை இடி உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். தாளிப்புக்கு வானல் வச்சுட்டேன். வானலில் தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். கடுகு சீரகமும் நல்லா வெடிக்கிறாங்க. 2 காஞ்ச மிளகாய், தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம். இவங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். எனக்கு இது சீக்கிரமாக வெந்து வரும். ஆல்ரெடி நம்ம இந்த பச்சை பயிரிலே கல்லுப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கோம். அந்த சால்ட் அதிகமாக இடக்கூடாது. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள். இது நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த டைமில் இருக்கிற பாசிப்பருப்பு அதை எடுத்து சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை இதில் விட்டுடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க டேஸ்ட் பார்த்துட்டு. இதுதான் மக்களே எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச பச்சை பயிறு குழம்பு. ரொம்ப சத்தான குழம்பு, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குழம்பு. சிம்பிள் ரெசிபி பட் கிரேட் எனர்ஜி. ட்ரை அட் ஹோம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிட்டாங்க. கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைடில் ஏடை கட்டி வரும். இந்த மாதிரி ஏடை கட்டி வந்தாலே குழம்பு தயாராகிடுச்சு.
உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழம்ப தாளித்து விட்ட பிறகு இடையில கிளறி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். இந்த சத்தான குழம்பு பார்த்தீங்கன்னாக்க சுடு சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.